Hi everyone, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு செக் அவுட் வீடியோ மாதிரி, அதாவது ஒரு क्वेश्चन பேப்பர் வச்சு செக் பண்ணி பார்க்க போறோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. எனக்கு என்ன ஒரு கோவமான விஷயம் அப்படினா, மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு வீடியோக்கு 100 கவுண்டர் போட்ட எவ்வளவு மார்க் வரும், 90 வருமா 95 வருமா, நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் கேக்குறீங்க ஸ்டார்ட் படிக்கணுமா, 4th சாப்டர்ல தீரம் மட்டும் பார்த்தா போதுமா, நான் சொல்லிட்டேன். தைரியமா படிங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்புங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் 6 lakh சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம். கண்டிப்பா வந்து 10th ஸ்டாண்டர்ட் எல்லாம் நான் இல்ல. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு கீழ அந்த லைக் இந்த வீடியோக்கு ஒரு 15000 லைக் நீங்க அள்ளி வீசுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா எனக்கு மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. 11th 12th கரியர் கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இது 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கே 13-14 கேட்டுறான். சில பப்ளிக்கில் எல்லாமே கேட்டுறான். சில பப்ளிக்கில் தான் ஒரு 1-2 ட்விஸ்ட் பண்ணுறா சென்டம் படிக்கிறதுக்கு. அதனால் இப்போ நல்லா படிக்காதவனும் சரி படிக்கணும் வந்து 1 மார்க் படிச்சுக்க நல்லா புக் பேக். அப்புறம் 2 மார்க் பாரு, ஃபஸ்ட் 1 எழுதிடலாம். செட்டில் 2 கேட்பாங்க, செட்டில் 2மே எழுதிடலாம். பாரு, இந்த சம் யாருமே படிக்கிறது இல்லை. செட்டில் என்ன கேட்குறாங்க, 2x - x² கேட்குறாங்க. நீ 1 எடுத்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக x+1 எடுத்து போட்டேன்னா ஆன்சர். ஸோ அந்த மாதிரி நீ வந்து போடணும். அடுத்தது 8th டேர்ம் ஆஃப் ஜிபி கண்டிப்பாக போடு. T8 = AR⁻n-1 அந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர். அப்புறம் எல்சிஎம் போட்டுடலாம், ஈஸி. நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் போட்டுடலாம், ஈஸி. அப்போ ஆக்சுவலாக இதே மாதிரி நீ பார்த்துட்டு போனாலே போதும். ஏபிலையும் 90th டேர்ம் கண்டுபிடிக்கிறது கேட்பான், ஜிபிலையும் 8th டேர்ம் கண்டுபிடிக்கிறது, 7th டேர்ம் இருக்குது கேட்பான். அல்ஜிப்ராலையும் எல்சிஎம் இருக்குது, நேச்சர் ஆஃப் ரூட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்க்ளூடட் ஃபார்ம் இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தாலே ஒரு 2 மார்க் அது அட்லீஸ்ட் எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி விட்டுருங்க. பேரலல் பர்பெண்டிகுலர், இதுக்கும் 2 பாயிண்ட் ஃபார்முலா எடுக்கணும், இதுக்கும் 2 பாயிண்ட் ஃபார்முலா எடுக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் அது பேரலல். ரெண்டும் ஈக்குவலாக வராமல் 2 இன்ட்டு பண்ணி -1 வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர். ஸோ கட்டாயமாக நீங்கள் இது பார்த்தே ஆகணும். இது வந்து ரொம்ப முக்கியம். 5.2ல் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, போட்டு பாருங்க. ஸ்லோப்பு கேட்டு ஃபைண்ட் ஸ்லோப்பு கேட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தானா m - கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x / கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுனுடைய வேல்யூ என்னது, 6. அப்போ m - 6 / 8 கேன்சல் பண்ணால் 2/4. ஸோ இந்த மாதிரி 3/4 அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இது போட மாட்டிங்களா? ஸ்லோப்பு கேட்டு ஈக்குவேஷன் கொடுத்தா இதுதான் ஃபார்முலா. அதுவே ஸ்லோப்பு கேட்டு 2 பாயிண்ட் கொடுத்தா வேறு ஃபார்முலா, y2 - y1 / x2 - x1. அதே மாதிரி இந்த ப்ரூஃப் ஈஸி நான் கொடுத்துருந்தேன். அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் சம் 7.1 எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நாளைக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது 5 மார்க்கில் கூட. வால்யூம் ஆஃப் 2 5:7 இந்த ஆன்சர். இதே ஆன்சர் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. அதுக்கப்புறம் 21 நேச்சுரல் நம்பர், இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. சிக்மா = √n² - 1 / 12 போட்டு n-க்கு பதில் 21 போட்டு 21² போட்டால் 221 என்னமோ வரும். ஸோ நீ ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், சும்மா இந்த எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் நே வச்சுக்கோ. 6.05 நினைக்கிறேன், தெரியல. ஆன்சர் நே வச்சுக்கோ, கண்டிப்பாக இந்த சம் வரும், பார்த்துக்கோ. காயின் த்ரைஸ் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2, இதெல்லாம் சம்மே கிடையாது, கண்டிப்பாக ஈஸி. அண்ட் கம்பல்சரி பார்த்தீங்களா, விச் ஆஃப் an AP -54 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவுமே ஈஸி. TN = A + n-1 D போட்டால் ஆன்சர். அதுக்கப்புறம் நமக்கு செட்டில் பாருங்கள் 2 5 மார்க் வந்துடுது, ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி அந்த 2 5 மார்க்கில் இந்த 5 மார்க்கில் இந்த பெரிய சம்மில் ஆன்சர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆன்சர் நிறைய பேர் தப்பாக போட்டுறீங்க. -9/17 3355 கண்டிப்பாக வந்துடுது, பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் 1 கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். ஏபியாக இருக்கலாம், எம்என்னாக இருக்கலாம், சாதாவாக இருக்கலாம். இப்போ ரேகா சம் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. ரேகா சம் வரல அப்படின்னா 3 கன்சிடர் டேர்ம் கேட்கலாம் ஏபியில். ஸோ தயவு செய்து பார்த்துக்கோங்க. அண்டு ஏபி டிரான்ஸ்போஸ் தான் கேட்பான்னு சொல்ல முடியாது. A² - 5a அந்த 11 12 13 எது வேணாலும் கேட்கலாம். இல்லை எக்ஸாம்பிளில் தான் ஒன்று கேட்கலாம். பித்தகாரஸ் தியரம் தான் கேட்பான்ட்டு இல்லை, ஏபிடி கேட்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. தேல்ஸும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. குவாடிலேட்டரில் எல்லாமே பார்த்து வச்சுக்கோ. 79 ஆன்சர், 34 ஆன்சர், 35 ஆன்சர், 3 சம் இருக்குது, 3ஐயும் பார்த்து வச்சுரு. நாளைக்கு என்ன ட்விஸ்ட் அடிப்பான்னா, குவாடிலேட்டரில் கே கண்டுபிடிக்கிற சம் இருக்குது. ஐ திங்க் 7th சம் நினைக்கிறேன். 6th 7th நல்லா பார்த்துக்கோ. குவாடிலேட்டரில் கே கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பான். அந்த கேனுடைய ஆன்சர் -5. ஸோ குவாடிலேட்டரை தப்பு பண்ணிடாதீங்க. அண்டு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்லா படிக்கிறவங்க பார்த்து வச்சுக்கோங்க. 5.4. அதுக்கப்புறம் போல், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.4ல் எக்ஸாம்பிள் சம். மெட்டாலிக் ஸ்பியர் n = 516 ஆன்சர். இது நான் இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்துருந்தேன். 7.4ல் எக்ஸாம்பிள் சம்மு. 7.4ல் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதை நல்லா படிங்க. 7.3ல் வெசல், நாதன், கேப்சூல், அருள், டாய், இது நல்லா படிச்சுக்கோங்க.
அதே மாதிரி 7.2ல் வந்து சிலிண்டருக்குள்ள சிலிண்டர் செகண்ட் சம்மு, தேர்ட் சம், ஃபோர்த் சம்மு, 10th சம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே மென்சுரேஷன் எழுதி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டாட் கேட்பான்னு சொன்னால் கேட்பான், ஆனால் விட்டுருங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணாது. ப்ராபபிலிட்டி நான் சொன்ன மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சம்முமா, இந்த கம்பல்சரி சம்மே நமக்கு சாதா சம்மா நாளைக்கு கேட்பான். எப்படி கேட்பான்னா, இது வந்து என்ன சம்னா 7.1ல் லாஸ்ட்டுக்கு முன்னாடி சம் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஆன்சரிங் நான் வச்சுக்கோ, இதே சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி 2 டேஞ்சன் வந்துடும், அப்படி வராமல் போச்சுன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் வந்துடும். 2 டேஞ்சன், சிங்கிள் டேஞ்சன், ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியரம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. 2 டேஞ்சன் மட்டும் நம்பிட்டு போகாத. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைப் சம் கேட்டிருக்காங்க. ஸோ பைப் சம் போடலாம். இல்லை இதில் வந்து நிஷாந்த் சம், பஸ் சம், கம்பெனி சம், கார்மெண்ட் சம், y = 1/2x சம், எது வேணாலும் கேட்கலாம். நீ கிராஃபை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸ்கேல் எழுது, கிராஃப் பொறுத்த வரைக்கும் XY ஆக்சிஸ் எழுது. கிராஃபுக்கு டப்பா கொடுத்தானா டப்பா போடு, டப்பா கொடுக்கல நீயே ஒரு டப்பா போடு. XY கண்டுபிடிக்க சொல்லுவான், XY கண்டுபிடி. இதெல்லாம் பண்ணினா 8 மார்க் கிடச்சிரும். அவங்க டேம் ஷோராக போட்டுருவாங்க, ஸ்கூல் மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ ஈஸியாக 2 மார்க் எழுதுறதுக்கு வழி சொல்கிறேன். ப்ராபபிலிட்டியில் 1 வந்துடும், ஸ்டாட்டில் 1 வந்துடும். ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு மென்சுரேஷனில் 2 வந்துடும். நான் சொன்னது ஒரு 10 தான் இருக்குது, 4 கொஸ்டின் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் 2 வந்துடும். ஸோ ஒரு 6 கொஸ்டின் ஆச்சு. மேட்ரிக்ஸில் வராது, ஏன்னா 5 மார்க்கில் கேட்டால் 2 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அல்ஜிப்ராலையும் நான் சொன்ன 4 செஷன் சொன்னேன், அது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 2 மார்க் அசால்ட்டாகவே எழுதலாம். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. அண்டு மத்தியான வீடியோ வரப்போகுது, லாஸ்ட் மினிட் வீடியோ 75+ அண்ட் ப்ளஸ் ஹவு டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை சென்டம் எடுக்கிறவங்களும் பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.